ஜபா இந்த இடத்த பாத்தியா எவ்வளோ மாம்பழம்னு. சாமு இதை பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல இருக்குடா. ஆசையா தான் இருக்கு ஜபா. ஆனா தோட்டத்துக்கார தாத்தா பார்த்தாருன்னு வச்சுக்கோயேன், பிச்சு எடுத்துருவாரு. சாமு அவர் என்ன நம்ம பின்னாடியேவா நின்று பார்த்துட்டு இருக்காரு? அவர் அந்த பக்கம் இருப்பாரு. நம்ம 2 மாம்பழம் எடுத்துட்டு போயிடலாமா? ஐயோ வேணாப்பா, தெரியாம எடுத்து மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேண்டாம் ஜபா, நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். லூசு சாமு, கடையில் வாங்கி சாப்பிட்றது நல்லா இருக்காதுடா. இதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும். 2 மாம்பழம் எடுத்தா தாத்தாக்கு தெரியாது. என்ன ஜபா நீ வேற, நான் படிக்கும்போது தாத்தா வந்துட்டாருன்னா? நீ போய் பறிடா, நான் பார்த்துக்கிறேன். தாத்தா வந்தாருன்னா சத்தம் கொடுக்குறேன், ஓடி வந்துரு. உன்னை நம்பி இதை பண்ணலாமா? நான் தான் இருக்கேன்ல, போ சாம் போ, மாம்பழத்தை பறி. சரி பறிக்கிறேன். நல்ல வேலை நம்ம கூட மினி இல்லை, இருந்தா மாம்பழத்தை எங்க பறிக்க விடுவா. அப்படிதான் சாம், அப்படிதான் பறி பறி. யாருப்பா அது தோட்டத்துக்குள்ள வந்து மாம்பழம் பறிச்சுட்டு இருக்கிறது? இல்லைங்க, யாரு? அச்சச்சோ, தோட்டத்துக்கார தாத்தா வந்துட்டாரு. சாமே ஓடிரு ஓடிரு சாமே. எங்கடா தப்பிச்சு ஓட பாக்குற? இல்லடா, மாம்பழத்தை திருடுற இல்லடா. ஜபா ஜபா, தாத்தா என்ன புடிச்சுக்கிட்டாரு. ஜபா என்ன காப்பாத்து ஜபா. சாமே எப்படியா ஓடி வந்துடா, வேகமா ஓடி வா. அநியாயமா ஜபா பேச்சு கேட்டு ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு வந்து மாட்டிக்கிட்டே. ஐயோ சாரி தாத்தா, இவ்வளோ மாம்பழத்தை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனாலதான் தாத்தா. சாரி தாத்தா, விட்டுருங்க தாத்தா. ஏண்டா திருட்டுத்தனமா மாம்பழம் பறிச்சுட்டு சாரியா சொல்ற? இரு தாத்தா, தாத்தா அடிக்காதீங்க தாத்தா, வலிக்குது தாத்தா, சாரி தாத்தா. வாடா உங்க வீட்டுக்கு, உங்க அம்மா கிட்ட உன்னை சொல்லி கொடுக்கணும். வாடா உங்க வீட்டுக்கு போலாம். வேணாம் தாத்தா, வேணாம் தாத்தா, விட்டுருங்க தாத்தா, வேணாம் தாத்தா. வா வா உங்க வீட்டுக்கு போலாம். உங்க அம்மாவை கூப்பிடு தம்பி, உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி நான் சொல்லணும். சாரி தாத்தா, வேண்டாம் தாத்தா, அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, சாரி தாத்தா. சாம் என்னாச்சு தாத்தா, என்னாச்சு தாத்தா? பாருமா, இந்த பையன் தோட்டத்துக்கு வந்து மாம்பழத்தை திருட பார்த்தான். அதுதான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னமினி நான் இல்ல, ஜபா தான் சொன்னா, அதனாலதான். இல்ல தாத்தா, வேண்டாம் விட்டுருங்க, நாங்க சொல்றோம். இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். சரிம்மா, உனக்காக நான் விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லு. இல்ல தாத்தா, இனிமே பண்ண மாட்டான், நாங்க பாத்துக்கிறோம். சாம் இப்படி பண்ணி வச்சிருக்க, ஒரு மாம்பழத்துக்காக இவ்ளோ அடி வாங்கணுமா? அந்த தாத்தா கிட்ட திட்டு வாங்கணுமா? இல்ல மினி, நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னேன். இந்த ஜபா தான் நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்னை இப்படி அடி வாங்க வச்சுட்டான். எங்க போனா அந்த ஜபா? இங்க எங்கேயாவது தான் இருப்பா. ஜபா சாம், சாரி சாம். ஏன் ஜபா இப்படி தனியா விட்டுட்டு ஓடுன? நீ என் கூட இருந்திருக்கலாம்ல, என்ன ஜபா இப்படி பண்ணிட்ட? சாரிடா சாம், சாரி. ஏ சாம், உனக்கு ஜபாவை பத்தி தெரியாதா? அவ சொல்றத கேட்டோம்னா கண்டிப்பா எங்கேயாவது செம்மையா அடிதான் வாங்கணும். என்ன ஜபா பழக்கம் இது? இதுக்காக இப்ப மாம்பழத்தை திருட போனீங்க, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல மினி, நிறைய மாம்பழத்தை பார்த்தோன்னே சாப்பிட ஆசை வந்துச்சு, அதனாலதான். அதுக்கு இப்படி சாம் அடி வாங்க வச்சுட்டியே, அவன் பாவம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா ஜபா? இந்த தாத்தா சாமோட அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சாமுக்கு செம்ம அடி விழுந்திருக்கும் தெரியுமா? ஏற்கனவே அவன் தாத்தா கிட்ட வேற அடி வாங்கியிருக்கான். என்ன ஜபா நீ இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் வசமா இவகிட்டயே மாட்டிக்கிறோமே. என்ன பண்றதுன்னே தெரியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி முழிக்கிற பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஏன் ஜபா, உனக்கு பைபிள்ல 10 கட்டளைகள் இருக்கே, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன கட்டளை மினி? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க 10 கட்டளைகள்ல ஒண்ணு களவு செய்யாதிருப்பாயாகன்னு. இசப்ப பிள்ளைகள் எப்பொழுதுமே இன்னொருத்தர் பொருளை அவங்களுக்கு தெரியாம எடுக்கக்கூடாது ஜபா. அந்த தாத்தா கிட்ட போய் தாத்தா எனக்கு 2 பழம் வேணும் அப்படின்னு நீ கேட்டிருந்தா அவர் கண்டிப்பா உனக்கு தந்திருப்பாரு. இப்போ நீ ஒரு செடி வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அந்த செடி அழகான ஒரு பூ பூக்குதுன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு தெரியாம யாராவது எடுத்துட்டாங்கன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜபா. அதை நம்ம செஞ்சாதான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை பண்படுத்தி அதுல வேலை செஞ்சு அதுல எவ்வளவு காய்கனிகளை விளைச்சிருப்பாரு. நீ அவருக்கு தெரியாம எடுத்தா அது தப்பு தானே? நம்ம யாருக்கிட்டையாவது இருந்து எதையாவது அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறோம்னு வச்சுக்கோயேன், அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது அவங்களோட உழைப்பு, அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற ஒண்ணு நம்ம அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா ஜபா? சாம், அவளுக்கு தான் எதுவும் தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல, களவு செய்யாதிருப்பாயாகன்னு அவ சொல்றான்னு நீ இதை செஞ்சினா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஒரு பழத்துக்காக தான் ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்தாங்க. இப்ப நீங்களும் அதே தான் பண்ணிருக்கீங்க. ஒருத்தருக்கு தெரியாம இன்னொரு பொருளை எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சாரி மினி, நான் இப்படி பண்ண மாட்டேன். என்ன குட்டீஸ்,
உங்களுக்கு புரிஞ்சதா? இன்னொருத்தர் பொருளை என்னைக்குமே எடுக்கக்கூடாது. களவு செய்யாதிருப்பாயாக. நம்ம ஏசப்பா பிள்ளைகள் என்னைக்கும் ஏசப்பா காட்டியிருக்கிற வழியில தான் வாழணும். என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கங்கிறதுக்காக எந்த தப்பையும் செய்யாதீங்க. ஏசப்பா காட்டியிருக்கிற வழியில நடங்க. எந்த பிரச்சனையிலையும் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ஓடக்கூடாது. எனக்கு குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.